தமிழக எம்பிக்களை அவமானப்படுத்திய மத்திய அமைச்சர் ஒட்டுமொத்த மானத்தையும் கப்பல் ஏற்றி விட்டார்கள். திமுகவின் எம்பிக்களும் திமுகவின் கூட்டணி கட்சி எம்பிக்களும் என்ன நடந்தது என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். 18வது மக்களவை கூட்டத்தொடர் கடந்த வாரம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. குடியரசுத் தலைவர் உரையுடன் வழக்கமான நாடாளுமன்ற விவாதங்களுக்காக தொடங்கிய கூட்டத்தொடர் முழுவதும் நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக விவாதிக்க கோரி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டு வந்தார்கள். கடந்த வாரம் ஒத்திவைக்கப்பட்ட இந்த கூட்டத்தொடர் மீண்டும் கூடியுள்ளது. இன்றைய நாள் அவையின் தொடக்கத்திலேயே நீட் விவகாரம் குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டு பின்னர் வெளிநடப்பும் செய்தனர். அந்த சமயம் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் பேசுகையில் தமிழக எம்பிகளுக்கு மக்களவையில் பேச தகுதியில்லை என்பது போல் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதாவது கள்ளக்குறிச்சி விஷசாராயம் உயிரிழப்புகள் குறித்து குறிப்பிட்டு அனுராக் தாக்கூர் இவ்வாறு குறிப்பிட்டார். இதனை எதிர்த்து தமிழக எம்பிக்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டுள்ளார். மக்களவையில் சிறிது சலசலப்பும் ஏற்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விஷச்சாராயம் அருந்தியதால் இதுவரை 68 நபர்களுக்கு மேல் உயிரிழந்துள்ளனர். மேலும் 40 நபர்கள் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்பொழுது மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் தமிழக எம்பிக்களை விமர்சனம் செய்துள்ளார். தமிழகத்தில் கள்ளச்சாராயத்தை முதலில் ஒழித்துவிட்டு அதற்கு பிறகு மக்களவையில் நீங்கள் பேசுங்கள் என்றும், சும்மா அமளியில் ஈடுபட்டால் எந்த ஒரு புரோஜனமும் கிடையாது என்றும் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் அவர்கள் கூறியிருப்பது ஒட்டுமொத்த தமிழக மானத்தையே திமுகவின் எம்பிக்களும் திமுகவின் கூட்டணி கட்சிகளின் எம்பிக்களும் அவமானப்படுத்தி விட்டதாகத்தான் இதை பார்க்க முடிகிறது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் 10 லட்சம் கொடுப்பது தமிழகம் மட்டும்தான் என்றும், ஆனால் வெடி விபத்தின் பொழுது உயிரிழந்தாலும் அல்லது வேறு விதத்தில் உயிரிழந்தாலோ தமிழக அரசு கண்டுங்காணாமல் கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. இது கள்ளச்சாராயத்தை ஊக்குவிக்கதை தவிர கள்ளச்சாராயத்தை தமிழகத்தில் ஒழிப்பதாக தெரியவில்லை என்றும் மத்திய அமைச்சர் கூறியுள்ளார். மேலும் தமிழகத்தில் மானத்தை இவர்கள் அங்கு சென்றும் கேவலப்படுத்தி இருப்பதும், மேலும் அமளியில் ஈடுபட்டு வெளியே சென்றவுடன் பாதி விலையில் கிடைக்கக்கூடிய மக்களவை கேண்டீனில் பாதி விலையில் கிடைக்கக்கூடிய பஜ்ஜி போண்டாக்களை சாப்பிட்டுவிட்டு அங்கு அரட்டையடிக்கக்கூடிய வீடியோக்களும் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. எத்தனை முறை தமிழக மக்களுக்கு கூறினாலும் மீண்டும் மீண்டும் திமுகவிற்கு வாக்குகளை அள்ளி கொடுக்கிறார்கள். அதற்கு எதற்காக என்னவென்றுதான் தெரியவில்லை. மேலும் திமுக ஆட்சி இருக்கும் வரை தமிழகத்தில் கொலை கொள்ளை சம்பவங்கள் மட்டுமல்ல, போதைப் பொருட்களும் கஞ்சாவும் அதிக அளவில் தமிழகத்தில் புழக்கத்தில் இருக்கும். இதனால் இளைஞர்கள் வழிகட்ட வழியில்தான் செயல்படுவார்கள் என்ற தகவல்களையும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. மக்களவையில் தமிழக எம்பிக்களை அவமானப்படுத்திய மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் கூறியது சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.